கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுகவும். தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை அழைக்கவும். வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு ஆவணி மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவர்கள், இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? ஆவணி மாதம் மிக அருமையான ஒரு மாதமாக அமைகிறது. ஒரு சில கடன் பிரச்சனைகள் தேவையில்லாமல், அதுவும் நீங்கள் ஒரு சிலர் காதல் திருமணம் செய்து கொண்டு மன ரீதியாக மன உளைச்சலில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவர் ஆலோசனை இல்லை உங்கள் குருநாதர் ஆலோசனை இல்லை உங்களுடைய நண்பருடைய ஆலோசனை அப்படிங்கிறத வச்சிங்க. கூட யாராவது உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தனிமையை விரும்பாதீர்கள். தனிமை உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணும். தனிமை உங்களுக்கு இல்லாமல் இருப்பது நன்றாக இருக்கும். ஜென்மத்தில் சனி, உணவு, அந்த உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் மருத்துவத்துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் உணவு கட்டுப்பாட்டில் கவனமுடன் இருங்கள். அந்த உணவு அப்படிங்கிறதுல கவனமுடன் இருந்தால் மட்டுமே இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தை நல்ல மாதமாக அமைத்து கொள்ளலாம். முடிந்த அளவு அமாவாசை அன்னைக்கோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் சமைக்கின்ற உணவிலிருந்து உங்களுக்கு தேவையான அளவை வைத்து கொண்டு மீதி உணவை யாராவது ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளில் நிறைய பிரச்சனைகள் இந்த அன்னதானத்தினால் சரி செய்யப்படும். யாரையும் துச்சமாக நினைக்காதீர்கள். யாரையும் ரொம்ப கேவலமாக பேசாதீங்க, மட்டமாக பேசாதீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்திவிடும். மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் நன்றாக இருக்கும். வருமானங்கள் எவ்வளவு இருந்தாலும் செலவுகளும் அதற்கு நிகராக இருந்து கொண்டே இருக்கும். அதனால் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த முன்ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் தயவு செய்து போடவே போடாதீங்க. இன்னும் சில மாதங்களுக்கு இந்த முன்ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க. அர்த்தாசிரமத்தில் உட்காந்துருக்கார் குரு வேறு, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எடுத்து விட்டுருவார். அதனால் தயவு செய்து முன்ஜாமீன் கையெழுத்து, யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறது, முன்னின்று இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை பரவாயில்லையா இருக்கும். குழந்தைகளை கண்டிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது நல்லது. குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கும். அரசாங்க தேர்வுகள் இந்த மாதத்தில் வேண்டாம், வருகின்ற மாதங்களில் பார்த்து கொள்ளலாம். வியாபாரிகள் நல்ல விதமாக இருக்கும். வியாபாரங்கள் கவனமுடன் இந்த வியாபாரங்களை செய்து கொள்வது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதனால் கவனமுடன் இருந்து வியாபாரம் செய்யுங்கள். இந்த மாதம் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் ஐயப்பன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, இந்த 3 கடவுளையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்தீர்களே ஆனால் நிறைய பிரச்சனைகளை குறைக்கலாம். அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகருக்கு மண்டை வெல்லம், முழு உருண்டை வெல்லத்தை வைத்து நீங்கள் சுற்றி வந்து அந்த வெல்லத்தை அங்கேயே வைத்து விட்டு வந்து விடுங்கள். நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகிவிடும். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். மீனராசியில் பிறந்தவர்கள் நன்றாக இருக்கும். நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. தேவையில்லாத மனக்கசப்பு, மனசஞ்சலம், கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள். அதாவது எங்கே போனாலும் உன்னை விடமாட்டேன் என்று துரத்தி கொண்டிருக்கும் சில பிரச்சனைகள். இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நேரமின்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும். ரெஸ்ட் எடுக்க முடியாது, தூங்கிறதுக்கு டைமே இருக்காது, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. அவசரம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் இந்த உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள். அதுவும் குறிப்பாக அனல் சம்பந்தமான விஷயங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். கவனமுடன் இந்த மாதத்தை கையாளுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள் புதியதாக கலைத்தளம் அமைப்பதற்கு ஒரு சில மாதங்கள் பிடிக்கும். சில மாதங்கள் கழித்து நீங்கள் அதை முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். அதில் மாறுதல்கள் இல்லை. குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கும். அடுத்த மாதம், அதாவது அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் அடுத்த மாதத்தில் எழுதினீர்களே ஆனால் அது சிறப்புடையதாகவும் இருக்கும். இந்த மாதம் வியாபாரிகள் வியாபாரம் நல்ல விதமாக ஆகும். ஆனால் கவனமுடன் இருக்க வேண்டும். ஏன்னா
யாருக்கு நம்பி பொருள் வாங்கிக்கிட்டு பணம் கொடுங்க, பணத்தை கொடுத்துட்டு பொருள் வாங்காதீங்க. ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டி வரும். உங்களுடைய உடைமைகளை, நகை, பணம், செல்போன் போன்ற உடைமைகளை கவனமுடன் பார்த்து கொள்ளுவது மிக முக்கியமானது. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் பைரவரை வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ஏகாதேசி திதி அன்று உபவாசம் இருந்து, அன்றைய தினம் யாரிடத்திலும் பேசாமல் மௌன விரதம் இருந்து, நீங்கள் அன்றைய தினம் உண்ணா நோன்பு இருந்து, மறுநாள் காலையில் பெருமாளை வழிபாடு செய்து பிறகு சாப்பிட்டால் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அந்த உணவு அருந்துவது அப்படிங்கிறது பெருமாளை பார்த்துவிட்டு உணவு அருந்தினால் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ராசியாதிபதி வக்ரகதி ஆகிறாரு, புதன் பகவான் வர்க்கம் அஸ்தோத்தம் ஆகிறாரு. இதெல்லாம் பார்த்து எந்த கவலையும் வேணாம். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நாமெல்லாம் எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசி தான். கழுவுன மீனில் நழுவுன மீன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இந்த கும்பராசி தான். ஆமாம், ராசியாதிபதி வக்கரமாகிறதுனால இப்போ ஒரு மிராக்கல் பாயிண்ட் உங்களுக்கு நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், யோகங்கள் வரும். ஆமாம், இருந்தாலும் உங்களை பாதுகாத்துறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்கள் செஞ்சுக்கின்னு தான் ஆகணும். வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுத்த வாக்கை காபந்து பண்ணுறதுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு பார்த்தா இந்த கும்பராசி தான். அதனால் வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து கொடுங்க. பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும். நம்மக்கிட்ட கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. குடும்பத்திலேயே எப்பயுமே வெற்றி 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 அப்படின்ற ஒரு மந்திரத்தை ரீங்காரமாக சொல்லிக்கினே இருக்க, உங்களுக்கு தேடி வெற்றி வரும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளால் ஒரு யோகம் உண்டு, தந்தையாருடைய வழியில ஒரு யோகம் உண்டு, தாயினுடைய அனுகிரகம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருக்கா. உங்களுக்காக பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயார் கோயில் கோயிலா சுத்துற அந்த தாய்க்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகையில உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மாதம் இருக்கும். ஆமா, கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளாலேயும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொத்துக்கள், பழைய சொத்துக்கள், விலை போகாத சொத்துக்கள் இப்போது விலை போகும். கட்டாயம் விலை போகும் சார் உங்களுக்கு. ஆமாம், டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆகும். புது டாக்குமெண்ட்டும் உள்ள வரும், பழைய டாக்குமெண்ட் எல்லாம் கிளியர் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கலாம். ஆமாம், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அநேக வெற்றிகள் சார். இப்போ நடக்கக்கூடிய கும்பராசியில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சூரிய பகவான் வராரு. கலத்திரம் கண்டிப்பாக ஒரு விஐபி லிஸ்ட்ல இருக்கும். கௌரவமான குடும்பத்திலிருந்து, அந்தஸ்து அதிகமான உள்ள குடும்பத்திலிருந்து மனைவி கணவன் அமைவதற்கு உண்டான சூழல் எல்லாமே நடக்கும் சார். உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. உங்களுடைய பணிகள் எல்லாம் இப்போ நிரந்தரமாகும் சார். ரொம்ப நாளா எந்த வேலையும் எனக்கு சரியான முயற்சிகள் எடுக்கிறேன், எதுதான் என் வேலைன்னே தெரிய மாட்டுது, நான் செய்யாத வேலையே இல்லை அப்படின்னு புலம்பின்னு இருக்கக்கூடிய கும்பராசிகள் எல்லாமே சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலையும் பாக்கியத்திலையும் பயணிக்கம் பண்றதுனால உங்களுக்கு நிரந்தர வேலை அமையத்துக்கு உண்டான சூழல் கிடைக்கும். மந்த்லி சேலரி வாங்குறவங்க எல்லாம் விட்டுட்டு புதுசா தொழில் பண்ணலான்னு நினைக்க கூடாது. எப்பயுமே அஷ்டமஸ்தானத்துல கேது பயணிக்கும் போது இருக்கிற வேலையை எப்பயுமே விடக்கூடாது. அந்த வேலையில இருந்துட்டே இன்னொரு வேலைக்கு தேடுதல் பணியை தேடுங்க. அது உங்களுக்கு சௌகரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல பயணம் பண்றதுனால பிள்ளைகளுக்கு இப்போ தொழில் அமைவதற்கு உண்டான வாய்ப்பு. நான் வயசாயிடுச்சு, ஏஜ் பர்சன் ஆகிட்டேன், என்னுடைய ஃபண்டுகளை என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமா, என்னுடைய சொத்தை என் பையன் பேருக்கு எழுதி வச்சிடலாமா, என் பொன் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொத்தை பிரித்து கொடுக்கலாமா, அதெல்லாம் சிந்தனையில் வரும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். உங்களை யாரும் தனிச்செல்லாம் விட்டுற மாட்டா, உங்களை பார்த்துக்கோ. ஏன்னா கும்பராசிக்கு எப்பொழுதுமே குடும்பம் தான் சார் பலம். குடும்ப உறவுகள் எல்லாம் உங்களை தூக்கி வச்சு பேசுவா, நல்லதுதான் செய்வா. இந்த மாதத்துல வண்டி வாகனங்கள், புது வண்டி வாங்குறதுக்கு உண்டான யோகம் கிடைக்கும். நல்ல ஒரு மனைவி சேருவா. பிள்ளைகளால யோகம் கிடைக்கும். ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைக்கிறது. நல்ல ஒரு தூக்கம் தான் சார் இல்லை உங்களுக்கு. ரொம்ப நாளாச்சு நல்லபடியா தூங்கி. நிறைய சிந்தனைகள் வந்து போகுது. எந்த சிந்தனை எது நடந்தாலும் பகவான் இருக்கிறாரு, கடவுள் அனுக்கிரகம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மனசுல போட்டு இருக்கதான் செய்ய முடியுது. அதனால தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நல்ல தூக்கம் வேணும் சார் உங்களுக்கு. நல்லபடியா தூங்குங்க, நல்ல சிந்தனை செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க.
யோகா பண்ணுங்க, உடல் மூச்சு பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உடலை கொஞ்சம் சற்று வளைஞ்சு கிழிஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன, கும்பராசினாலே உழைப்புக்கு பேர் போன ராசி தானே. அதனால நீங்க உழைக்கிறதுக்கு தகுதியானவர் தான். உங்க உடல் உழைப்புக்கேற்ற விஷயம், உடல் ஆரோக்கியமாகறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் நடக்கும். மேலும் இந்த மாசத்துல உங்களுடைய ராசியை பலம் பெறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஜெகநாத பெருமாளை சேவார்த்தி பண்ணுங்க, பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பார். மீன ராசிக்கு இந்த ஆவணி மாதம் வென்டாஸ்டிக்கா இருக்கு. ஏன்னா ராசியில ராகு பகவான் இருக்கார். உங்களுடைய திங்கிங் எல்லாமே பிரம்மாண்டம் சார். ஆமா, எதை பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய அலாவிதிய திங்கிங் உள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கு. ட்ரெண்டிங் பிஸ்னஸ் பண்ணணும், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற தொழில் நான் பண்ணணும். அதனால கண்டிப்பாக இப்போது தொழில் இருக்கிற இடம் மாறும், அல்லது இன்னொரு கிளையை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உங்களுக்கு. ஏற்கனவே நான் ஒரு இடத்துல தொழில் செஞ்சுருக்கேன், இன்னொரு இடத்துல என்னுடைய தொழிலை வைக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல தொழில் செய்வீங்க. 2 இடத்துல தொழில் மாறும், இல்லை ஏற்கனவே செய்திருக்கிற தொழில் இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் நடக்கும். டிராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வென்டாஸ்டிக்கான ஒரு மாதம். 2க்குரிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்து போகிறதுனால வருமானங்கள், வாகன யோகங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும். என்ன ஒன்று, மூத்தோர்களை கொஞ்சம் மதிக்கணும். நீங்கள் 3ஆம் இடத்துல குரு வைக்கிறதுனால நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு சூழல்லாம் உருவாகும். இருந்தாலும் மூத்தோர்கள், தன்னுடைய முதியவர்கள், தகப்பனார்கள், குரு அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் மதித்து பழக வேண்டும் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அலாவிதி சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துல சூரியன் வரும் காலம் பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், பெரிய பெரிய பதவிகளுக்காக காத்துருக்கோம், அரசு உத்தியோகத்துக்காக காத்துருக்கோம். நான் ஐபிஎஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஐஏஎஸ் தேர்வுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அரசு துறையில கடன் கேட்டிருக்கேன், மானியத்தோடு கடன் கேட்டிருக்கேன், என்னுடைய நிலத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள் அத்தனைக்கும் இந்த மீன ராசிக்கு இந்த ஆவணி மாதத்துல அடிப்படைகள் உண்டாகும். அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். வரன் தேடி வந்திருக்கேன் சார், உங்களை தேடி பெண் வருவா அப்படின்னு சொல்லப்படுது. சுய முயற்சியால் திருமணம். ரொம்ப நாளாக என்னுடைய ஆபீஸ்லேயே நானும் இன்னொரு பெண்ணும் ஒருத்தவங்க விரும்புகிறோம், இதுல எல்லாம் குடும்பத்துல ஒத்துக்குவாளா அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் போய் சொல்ற விதத்துல சொல்லுங்க, இந்த மாதத்துல அதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒண்ணு கிடைக்கும் சார் மீன ராசிக்கு. ஆமா, செல்லும் இடமெல்லாம் சிறப்பு ஏற்படக்கூடிய ராசி மீனராசி. என்ன ஒண்ணு, இப்போ ஒரு மன ரீதியான சின்ன தடுமாற்றத்துல இருக்கிறீங்க, அதெல்லாம் உங்களை எதுவும் பண்ணாது. முதல்ல பயத்துல இருந்து வெளியில வாங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் பயணிக்கப்படக்கூடிய ஒரு மாதம். திடீர் யோகங்கள் உண்டாகும். யாரோ ஒருத்தருடைய ஃபண்டு கொடுத்து உங்களை தூக்கி விட்டுருவான். ஆமா, எனக்கு ரொம்ப நாளா இந்த பணம் என்கிட்ட இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ ஒன்றும் செலவு இல்லை, பரவாயில்ல நீ 1 இயர் செஞ்சு கொடு, அப்போ 2 இயர்ஸ் செஞ்சு கொடு, என்னுடைய பெண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருக்கேன், இதை உன்னுடைய பிஸ்னஸுக்கு போட்டுக்கோ அப்படின்னு வம்படியா உங்களுக்கு ரொம்ப நாள் கேட்டுன்னு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கொடுப்பான். அந்த பணம், எதிர்பார்க்காத பணம் உங்களை வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டாயமா எடுத்துடலாம். பாக்கியாதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால தாயார் வழி உறவுகள், தாய் வழி உறவுகள், தாயார் சொத்துக்களை வித்து கொடுக்கறது, தாய் வழி சொந்தங்கள், தாய் மாமன் உறவுகள் எல்லாமே உங்களுக்கு இப்ப சௌகரியமா செய்வா. சீர்சனத்தெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சுய தொழில் பண்றவங்க, ஆமா, ஹேண்ட்லூம் செய்கிறவங்க, கைத்தறி வியாபாரம் பண்ணுறவங்க, மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க, ஒரே பொருளை பல ஆயிரக்கணக்கில் தொழில் பண்ணுறவங்க தான் மாஸ் ப்ரொடக்ஷன் பேர். அந்த மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம், இந்த மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யோகம் கிடைக்கும். ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப் போகிறது. திருமண பந்தங்கள் உருவாக போகிறது. ஆமாம், ஏற்கனவே மறுமணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்க இந்த சுக்கிரன் கேது இணைவு மறுமணத்தை நல்லபடியாக பண்ண வைக்கும். அப்போ முதல் திருமணத்தில் வரக்கூடிய கலத்திரம், அப்போ டேட் ஆஃப் பர்த்லாம் சரியா இருக்கா, ஜாதகம்லாம் சரியா இருக்கா அப்படின்னு 1க்கு 2 முறை பரிசீலனை பண்ணி அந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கிறது நல்லது. 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கிற காலம், பதவிகள் வரும், இருந்தாலும் கொஞ்சம் தூக்கம் இல்லாம இரவு பகல் பாராம உழைச்சினா இருக்கிறீங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கட்டாயம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். உடல்நல பாதிப்பு கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க, கொஞ்சம் ஏற்கனவே பிபியில் இருக்கிறவங்க, அப்போ சர்க்கரை வியாதியில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த மருந்துகளை சரியா எடுத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. அநேக வருமானம் வரும்போது
நாம் கொஞ்சம் சேமித்து தான் வைக்கணும். நிறைய வருது என்றனோடனே எல்லா செலவுகளையும், ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சி தான் ஆகணும். இந்த மாதம் உங்களுடைய ராசியை பலப்படுத்துக்கிறதுக்கு நாகராஜனுடைய வழிபாடு, நாகாத்தம்மனுடைய வழிபாடு உங்களை அநேக வெற்றிக்குள்ளாக்க போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க.